என்னுடைய பெயர் சாமுவேல் பாண்டியன், பழைய பேர் பாண்டியன். புதுக்கோட்டை மாவட்டம் திருமயம் தாலுகா பிள்ளமங்கலம் என்ற ஒரு கிராமத்தை சேர்ந்தவன். பாரம்பரியமாக ஒரு இந்து குடும்பத்தில் பிறந்து வளர்ந்து அறியாமை அஞ்ஞானத்திலே நான் வாழ்ந்து கொண்டிருந்தேன். சிறுவயதாக இருக்கும்போதே சிற்றின்பங்களுக்கும் மதுவுக்கும் புகைப்பழக்கங்களுக்கும் அடிமைப்பட்டு பயங்கரமான ஒரு வேதனையிலே சமாதானமற்று எதை செஞ்சாலும் ஒரு நிம்மதி இல்லாமல், சமாதானம் இல்லாமல், எங்கே போய் எதை தேடி பார்த்தாலும் ஒரு நன்மையும் இல்லாமல், நிம்மதி இல்லாமல் அலைந்து கொண்டிருந்தேன். அப்படி இருக்கும் பொழுது சோதரம் எங்களுடைய குலதெய்வம் விக்கிரக கோயிலிலே நாங்கள் எங்கள் ஐயா வகையரா ஒரு பூசாரி வகையராக இருக்கிறாங்க. அந்த விக்கிரக கோயிலே நான் காலைதோறும் குளித்து ஈர துணியோடு அப்படியே போய் எங்கள் அந்த கோயிலை வேண்டிக் கொள்வேன். அந்த பேரை சொல்லி எனக்கு நிம்மதி வேணும், சமாதானம் வேணும். நான் தண்ணி அடித்து பார்த்துட்டேன், புகைப்பிடிச்சு பார்த்துட்டேன், சினிமாலாம் பண்ணேன். ஆனால் எனக்கு நிம்மதியே இல்லையே, சமாதானம் இல்லையே, எனக்கு சமாதானத்தை கொடுன்னு அதை வழிபட்டு வணங்கி வந்தேன். எனக்கு ஒன்றும் உத்தரவும் கொடுக்கலை, நிம்மதியும் கொடுக்கலை. அப்புறம் மன வெறுத்து போய் எனக்கு என்னோடய ஃப்ரெண்டு ஒருத்தர் இஸ்லாமிய நண்பர் இருக்காங்க. அவங்க இருக்க அந்த பள்ளிவாசலில் அங்கே போய் தொழுகை நடத்த, பாத்தியா உத, அந்த காரியங்கள் போய் அங்கேயும் போய் செய்து பார்த்தேன். எனக்கு நிம்மதியே இல்லை, மிக வேதனையோடு காணப்பட்டேன். ஏன் நான் வாழணும்? நான் எதுக்கு இப்படி பிறந்தேன்? நான் செத்தா எங்கே போவேன்? என்னுடைய வாழ்க்கையின் அர்த்தம் என்ன? இப்படின்னு எனக்குள்ளே கேள்வி மேலே கேள்வி உள்ளத்தில் ஊத்து கொண்டே நிம்மதியற்று மிக வேதனையோடு சமாதானமற்று வாழ்ந்து வந்தேன். அப்பொழுது யதார்த்தமாக நான் படித்து கொண்டு இருக்கிற போது 1989 நினைக்கிறேன், எங்கள் ஸ்கூலில் இதே மாதிரி வந்து தெரு பிரச்சாரம் பண்ணி எங்கள் ஸ்கூலில் புதிய ஏற்பாடு பைபிள் கொடுத்தாங்க. அப்போ ஒரு பிள்ளைகள்லாம் அந்த வயசில் ஏதோ மிட்டாய் கொடுக்குற மாதிரி போய் அந்த புதிய ஏற்பாடை வாங்கி அதை வீட்டில் வச்சுருந்தேன். ஏதோ ஒன்று எனக்கு நிம்மதி இல்லாமல் பல கதை புத்தகங்களும் சினிமா புத்தகங்களும் பல இந்த காமிக்ஸ் புத்தகம்லாம் சொல்லுவாங்க, அதெல்லாம் படித்து பார்த்தாலும், குமுதம், ஆனந்த விகடன் இதெல்லாம் படித்தாலும் ஒரு எனக்கு அந்த நிம்மதியை கொடுக்கவில்லை. இப்படி மன அமைதியற்று இருக்கையில் அப்போ பல புத்தகங்களும் ஒரு இருக்கையில் அந்த வாங்கின புதிய ஏற்பாடு இருந்தது. அப்போ இது எனக்கு நிம்மதி இல்லாத ஒரு சூழ்நிலையில் நான் இந்து சாமியும் கும்பிட்டு பார்த்தேன், இஸ்லாமிய சாமியும் கும்பிட்டு பார்த்தேன், எனக்கு நிம்மதி இல்லையே. சரி, இந்த கிறிஸ்தவ தெய்வமாவது எனக்கு வந்து உதவி செய்யுமா, நிம்மதி கொடுக்குமா, என்னுடைய மனதை புரிந்து கொள்ளுமா அப்படின்னு சொல்லிட்டு அதை அந்த புதிய ஏற்பாடை 1ஆம் பக்கத்திலிருந்து ஒவ்வொரு பக்கமாக படித்து கொண்டே வந்தேன். அப்படி படித்து கொண்டு இருந்தால் எனக்கு என்ன பண்ணோம்னா, அந்த நேரத்தில் ஒரு பயங்கரமான காய்ச்சல் வந்தது. இந்த புத்தகத்தை நான் படித்தேன்னா திடீர்னு ஒரு பாம்பு விஷங்க அதை கடித்தா எப்படி அப்படியே ஜில்லுன்னு வேர்த்து அப்படியே பயங்கர குளிர்ஜுரம் மாதிரி வந்து அப்படியே தலையெல்லாம் சுற்றி அப்படியே கண்ணெல்லாம் புகையாயிரும், படுத்துருவேன். பைபிளை மூடி வச்சிட்டேன்னா உடனே எனக்கு என்ன உண்டாயிரும்னா ரிலீஃப் ஆயிரும். இப்படி எனக்கு ஒரு வாரத்துக்கு மேலே ஒரு பயங்கரமான போராட்டம், இந்த புதிய ஏற்பாடை படிக்க விடாமல் இப்படி இருந்தது. ஆனாலும் என்ன ஆனாலும் நான் ஒவ்வொரு பக்கமாக பயங்கர அந்த காய்ச்சலில் படுத்துக்கிட்டே தான் படித்தேன். உட்காந்து படிக்க முடியல, அந்த காய்ச்சலில் வாய் விட்டும் படிக்க முடியல. இப்படி சும்மா வாசித்து கொண்டு இருந்தபோது காய்ச்சல் பயங்கரம் தூக்கி தூக்கி அடிக்க ஆரம்பிச்சிருச்சு. எங்கள் அம்மா வந்து அழுதாங்க, தம்பி வாடா ஆஸ்பத்திரிக்கு போவோம், ஊசி போடுவோம், இப்படி காய்ச்சலாக இருக்கே அப்படின்னு அழுதுட்டு எனக்கு வந்து சொல்லுவாங்க. அதெல்லாம் போ, இந்த இயேசுநாதர் அந்த பைபிளை படிக்கிறேன், அவர் உயிருள்ள கடவுளாக இருந்தால் நன்மை செய்வாரா அப்படின்னு எனக்கு வேண்டாம், எதுவுமே வேண்டாம் அப்படின்னு உதறி விட்டுருவேன். இப்படி இருக்கும்போது இந்த ஒவ்வொரு பக்கமாக படிச்சுக்கிட்டு இருக்கையில் அந்த 8ஆம் பக்கம், அந்த 8வது அதிகாரம், அந்த 14, 15 படிக்கும்போது இயேசு எப்படி பேதுரு வீட்டுக்கு அவங்க மாமி வீட்டுக்கு போய் அந்த மாமியுடைய ஜுரத்தை குணமாக்குனதை நான் படித்தேன். அப்போ எனக்கு ஒரு அறிவு வந்தது, இந்த இயேசு
இது வந்து சும்மா மத பிரச்சாரத்துக்கு மதம் மாத்துறதுக்கு கொடுக்குறாங்களா, இல்லை உண்மையிலேயே இந்த பைபிள் உண்மைதானா, இதில் சக்தி இருக்கா, இது வந்து பேசுமா, இது வந்து உண்மையிலே குணமாக்குமா அப்படின்னு ஒரு டெஸ்ட் பண்ணுற மாதிரி ஆரம்பித்தேன். அப்படி நான் வேண்ட ஆரம்பித்தேன். எப்படின்னா, இயேசுவே நீ உண்மையான கடவுள்னா 4 காரியத்தை கேட்டேன். எனக்கு இந்த ஜுரத்திலிருந்து மருந்து மாத்திரையே நான் திங்க மாட்டேன். நீ உண்மையான ஆண்டவர்னா எப்படி இந்த பேதருடைய மாமி அவங்கள போய் தொட்டு நீ சுகமாக்குனியோ அதை மாதிரி எனக்கு வந்து தொட்டு சுகமாக்கணும். 2வது என்னன்னா, நான் ஊரெல்லாம் சாமியை பார்க்கணுன்னு ஆசைப்பட்டேன். ஒரு சாமி எனக்கு வெளிப்படவே இல்லை, நீ எனக்கு காட்சி கொடுக்கணும். 3வது எனக்கு ஒரு வேண்டுதல் என்னன்னா, எனக்கு ஊர் ஊராக சேர்ந்தாலும் நிம்மதி இல்லாமல் வேதனைப்பட்டு அவதிப்பட்டு கொண்டு இருந்தேன், எனக்கு நிம்மதி சமாதானத்தை கொடுக்கணும். 4வது என் மனசாட்சி என்ன சொன்னுச்சுன்னா, நான் பெரிய பாவங்களை தப்பிதங்களை அசுத்தங்களை செஞ்சிருக்கிறேன், என் பாவம் மன்னிக்கப்படணும் அப்படின்னு வேண்டினேன். இப்படி கிட்டத்தட்ட 1 வாரம் வேண்டியிருப்பேன். பயங்கரமான காய்ச்சல், எனக்கு அன்கான்சியஸ் நிலைமை வர்ற மாதிரி ஆகிப்போச்சு. அப்படி இருக்கையில் ஸ்தோத்திரம், எங்கள் அப்பா எங்கள் சித்தப்பா உறவினெல்லாம் வந்து என்ன ஆஸ்பத்திரிக்கு தூக்குனாலும் நான் பேச முடியாமல் கையை ஆட்டிட்டேன். இவன் முன்னாடியே அடங்காப்படாரியாக இருந்தேன், கீழ்ப்படியாமல் இருந்தான், இவன் செத்தா சாகனை போடுங்கன்னு போட்டுட்டாங்க. அப்படி இருக்கையில் நான் அந்த வார்த்தையை பிடிச்சிக்கிட்டு, இயேசுவே நீ உண்மையான ஆண்டவர்னா எனக்கு இந்த 4 காரியத்தையும் செய்யணும், நீ உண்மையில் ஆண்டவர்னா எனக்கு காட்சி கொடுக்கணும், எப்படி பேதருடைய மாமியை ஜுரமாக்கி ஜுரத்தை நீக்கி அற்புதம் செய்தீரோ அதே மாதிரி செய்யணும் என்று சொல்லி வேண்டிக் கொண்டு இருக்கும்போது ஒரு நாள் காலையில் 11 மணிக்கு ஏசப்பா என்னை நோக்கி வந்தார். அல்லேலூயா. என்னை வந்து, மகனே பாண்டியா, உன்னை ரட்சிக்கவே வந்தேன், அழிக்கவல்ல. இந்த நான் தான் கடவுள்னு இரட்சகர் என்று தேவன் என்று கண்டுகொண்ட உலகமெங்கு போய் இந்த நற்செய்தியை சொல்லு என்று சொல்லு. அந்த பேதருடைய மாமியை தூக்கி விட்டது போல என்னை ஆண்டவர் கை தூக்கி விட்டார். அல்லேலூயா. கர்த்தர் என்னை தூக்கி விட்டு என்னை அந்த உலகமெங்கு போ என்று சொல்லி அந்த கட்டளை கொடுத்து மறைந்து விட்டார். எனக்கு ஆச்சரியம், எப்படி இது நடந்தது, இது பிரம்மையா என்ன? ஏன்னா அந்த 1 வாரம் என்னால் சாப்பிட முடியல. எனக்கு இது ஒன்றும் ஆகாரம், உங்களுக்கு தெரியும், ஜுரம்னா ஒன்றும் பண்ண முடியாது. எந்த இன்ஜெக்ஷன் டேப்லெட் எடுக்கலை. கர்த்தர் கிருபையில உடனே போய் என்னால் தாங்க முடியல. கிட்டத்தட்ட ஒரு 1 மணி நேரம் இருக்கும். நான் எங்கள் வீட்டுக்குள்ளே இயேசுவே நன்றி, கர்த்தாவே நன்றி, இயேசுவே நன்றின்னு என் வாயை அடக்கவே முடியல. நான் பாட்டுக்கு சோத்திரம் அல்லேலூயா இதெல்லாம் தெரியாது, இயேசுவே நன்றி 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 என்று சொல்லி 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 அப்படியே அமைதியாயிட்டேன். உடனே போய் பச்சை தண்ணியில் குளித்தேன். இயேசுவை நான் பார்த்தேன், இயேசு எனக்கு சுகம் கொடுத்தார், இயேசு நல்ல தெய்வம், எனக்கு நிம்மதியை கொடுத்தார் என்று சொன்னேன். எல்லாரும் என்னை பைத்தியக்காரன்ட்டாங்க. அல்லேலூயா. அப்படியாக தேவன் என்னை தேடி வந்து என்னை ரட்சித்து என்னை அவருடைய ஊழியக்காரனாய், அவருடைய வேலைக்காரனாய், அவருடைய பிள்ளையாய் என்னை மாற்றிவிட்டார். அல்லேலூயா. இந்த மகிமையான கர்த்தர் உங்களுக்கும் ஆண்டவராக, நீங்களும் அவரை ஏற்றுக்கொண்டு அவருடைய ரட்சிப்பை பெற்றுக்கொண்டா பாவ மன்னிப்பையும் பரலோக பாக்கியத்தையும் தந்து நம்ம ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பார். ஆமேன். அல்லேலூயா.